நம்மை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 5:15. எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நீங்கள் நடக்க கூடாது. ஞானமற்றவர்களைப் போல நீங்க வாழ்க்கை வாழக்கூடாது. ஞானம் உள்ளவர்களாக நீங்க என்ன செய்யணும்? நடக்கணும், வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு யாருமே எடுக்காத, யாருமே நீங்க கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை, ஒரு தியானத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? என்னோடு கூட நீங்கள் வந்தா மட்டுமே, அல்லது நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த காரியத்துடைய உண்மையான ஆழங்களை, ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லாமா? சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்போ நீ ஞானமற்றவளை போல வாழக்கூடாது. ஞானம் உள்ளவர்களாக நீ என்ன செய்யணும்? வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உலகத்துல அநேகரை ஞானமற்றவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி யாரெல்லாம் கவலைப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறது. ஆமே, அவங்கள ஞானமற்றவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. ஆமே சொல்லாமா? ஆனா எவர்கள் ஆண்டோட ராஜ்யத்தை தேடுகிறார்களோ, எவர்கள் ஆண்டோட நீதியை தேடுகிறார்களோ, எவர்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தத்தை தேடுகிறார்களோ அவர்களை வேதம் அழைக்கிறது ஞானம் உள்ளவர்கள் என்று. ஆமே, ஆமென் சொல்லுங்க. நம்ம சபைக்கு வரோம், நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு அநேக காரியத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம், அதை செய்கிறோம். ஆனாலும் கூட இன்னைக்கு அநேக நேரத்துல நானும் நீங்களும் கூட ஞானமற்றவர்களாக நடந்து கொள்கிறோம். புரியுது என்ன சொல்றது? ஞானம் இல்லாதவர்களாக, முட்டாள்களை போல, மதியினர்களாக நாம் நடந்து கொள்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. ஞானம் உள்ளவர்களாக என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லாமா? இப்போ நம்முடைய வேதத்துல அதிகமான ஞானத்தை உடையவனாக இருந்த ஒரு மனுஷனையும் நமக்கு தெரியும். அது யாருங்க? சாலமோன் ராஜா. அப்போ அவன் தான் உலகத்துல மிக ஞானவானாக, ஞானமுடையவனாக அவன் இருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், அவனுடைய மனசை பார்த்து, அவன் இதயத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் உன்னை என்ன செய்ய போறேன்? சந்தோஷத்தினால் என்ன செய்ய போறேன்? உன்னை என்ன பார்க்க போறேன். இன்பத்தை நீ என்ன செய்யணும்? அனுபவி. மனசை பார்த்து, அவன் இதயத்தை பார்த்து சொல்றான், நீ இன்பத்தை என்ன செய்? அனுபவி. என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போது, அப்படின்னா அவன் இருதயத்துல அதிகப்படியான ஞானம் இருக்கு. நம்ம எல்லாரை காட்டிலும் மிக ஞானம் யாருக்கு இருந்தது? சாலமோனுக்கு இருந்தது. அவன் இதயத்துல ஞானத்தினால் இருக்கும் போது அவன் சொல்லுகிறான், நல்ல கவனிங்க, அவன் தேகத்தை மதுபானத்தால் என்ன செய்யறான்? சீராட்டுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ இன்பங்கள் உண்டு. நல்லா கவனிங்க, எத்தனையோ இன்பங்கள், எத்தனையோ விஷயத்துல சந்தோஷம் அனுபவிக்கிற காரியம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இந்த ஞானி சொல்றாரு, நான் என்னுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தணும், என்னுடைய இதயத்துல இன்பங்களால் நிரம்பணும், என் வாழ்க்கையில் இன்பங்களால, சந்தோஷத்தினால நிரப்புவதற்காக நான் செய்த சில காரியத்தை சொல்றாரு. என்னுடைய தேகத்தை மதுபானத்தினால் என்ன செஞ்சேன்? சீராட்டினேன். அப்படின்னா என்னால எவ்வளவு குடிக்க முடியுமோ, என்னால எவ்வளவு மதுபானத்தால நிறைந்து எவ்வளவு இன்பம் காண முடியுமோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ, அத்தனை சந்தோஷத்தையும் என் மதுபானத்தினால என்ன செஞ்சேன்? நான் பெற்றேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? மதுபானம் குடிக்கிறதா இன்பமே இருக்கு, சந்தோஷமே இருக்கு. அதுலதான் எப்படி இருக்கு? எல்லாம் காரியம் இருக்கிறது என்று சொல்லி தன் தேகத்தை மதுபானத்தால் என்ன செய்யறாரு? நிறைத்தார். படிங்க.
மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் உள்ளத்துல வகை தேடின். அப்ப மதியீனம் என்னது? முட்டாள்தனமா என்னென்னலாம் செய்ய முடியுமோ அப்படி செய்யறதுனால என்னெல்லாம் இன்பம் வருமோ, என்னென்ன காரியத்துல செஞ்சா நமக்கு இன்பம் வருமோ, சந்தோஷம் வருமோ, அத்தனை காரியத்தை செஞ்சேன், நான் செய்தேன். தொடர்ந்து படிங்க. நான் பெரிய பெரிய காரியத்துல செஞ்ச, யாரும் செய்யாத பெரிய பெரிய விஷயத்துல செஞ்ச. இதுக்கு என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக, எனக்கு இன்பம் வருவதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன். படிங்க. ஆமா, எனக்கு இன்பம் வருவதற்காக, நான் சந்தோஷம் அடைவதற்காக எனக்காக நிறைய வீடுகளை என்ன செஞ்சேன், நிறைய மாட மாளிகைகளை, நிறைய பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய ஒரு அரண்மனைகளை எனக்காக என்ன செஞ்சேன், கட்டினேன். அதனால எனக்கு சந்தோஷம் வந்தது. பெரிய பெரிய தோட்டங்களை, திராட்சை தோட்டங்களை, வயல்வெளிகளை என்ன செஞ்சேன் எனக்காக, எனக்கு சந்தோஷம் வருவதற்காக. கவனிங்களா, கவனிங்க. எனக்கு சந்தோஷம் வருவதற்காக பெரிய பெரிய திராட்சை தோட்டங்களை என்ன செஞ்சேன், நான் நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும், ஏன்னா பெரிய ராஜா, அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், ஆயிரக்கணக்கான ஒரு பெரிய நிலங்கள் அவனுக்கு உண்டு. அவன் பெரிய பெரிய தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் அவன் போய் அனுபவிப்பதற்காக, அவன் போய் இளைப்பாறுவதற்காக, அவன் போய் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அவன் சந்தோஷமாக இன்பங்களால் போரிப்பதற்காக அவன் நிறைய வனங்களை, தோட்டங்களை, சிங்கார வனங்களை அவனுக்காக என்ன செஞ்சான், அவன் உண்டாக்கினான். அந்த தோட்டங்களிலே, விருட்சங்களிலே சகலவித கனி விருட்சங்களை என்ன செஞ்சேன், நாட்டினேன். அவன் பெரிய பெரிய வாய்க்கால்களை, குளங்களை அதுக்காக உண்டாக்கி, பெரிய பெரிய அந்த ஸ்விம்மிங் பூல்ஸ், பெரிய பெரிய குளங்களை எல்லாம் உண்டாக்கி அவன் தன்னுடைய அந்த எல்லா காரியத்தில் இன்பம் காணுவதற்காக, சந்தோஷப்படுவதற்காக அத்தனை காரியத்தை அவன் செய்தான். படிங்க படிங்க படிங்க. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளை சம்பாதித்தேன். இங்கிலீஷ் பைபிள் போட்டது, அநேக அடிமைகளை நான் சம்பாதித்தேன், வேலைக்காரரை சம்பாதித்தேன், வேலைக்காரிகளை என்ன செஞ்சேன், சம்பாதித்தேன். வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனி, சாலமோனோட அரண்மனையில அவனுக்கு கீழே வேலை செஞ்சது எத்தனை பேர் தெரியுமா? 14,000 பேர். எத்தனை பேரு? 14,000 பேர். அவனுடைய வீட்டுல ஒவ்வொரு நாளும் 14,000 பேருக்கு அவன் சாப்பாடு போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. அதற்கு எத்தனை வேலைக்காரர் வச்சிருப்பான் பாருங்க. 14,000, 14,000 பேர். 14,000 பேரை போஷிக்கிற அளவுக்கு சாலமோன் அவ்வளவு ஒரு உன்னத நிலைமையில் இருந்தான். தொடர்ந்து படிங்க. எல்லாரை பார்க்கலும் ஆடு, மாடு, ஒட்டகம், அது இது எல்லாத்திலையும் திரளான ஆஸ்திகள், திரளான ஐஸ்வர்யம், திரளான மேன்மைகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும், ராஜ சம்பத் அப்படின்னா கிங் ட்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ராஜாக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ராஜ சம்பத்து, வெள்ளியும் பொன்னும் ராஜ சம்பத்தும். அப்புறம் மாகாணங்களில் உள்ள எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சேன், சேகரித்தேன். சங்கீதக்காரன், அவன் பாட்டு பாடுறதுன்னு ஒரு குவாலிட்டி வச்சிருந்தான். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவனுக்கு இன்பங்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாட்டுக்காரரை, அந்த 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 சங்கீதக்காரரை என்ன செஞ்சான், வைத்திருந்தான். சங்கீதக்காரிகளையும், மனுஷனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பலவிதமான வாத்திய கருவிகளை என்ன செஞ்சேன், அவன் வைத்திருந்தான். எனக்கு முன் எருசலேமில் எல்லாரை பார்க்கிறோம், நான் பெரியவனும் திரவிய சம்மன். அப்படின்னா எல்லா ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், எல்லா பொருட்கள், எல்லா திரவிய சம்மனமா இருந்தேன். எல்லாம் இருந்தாலும் கூட என்ன இருந்துச்சு எனக்குள்ள, எல்லா உலகத்து அத்தனை பேரை காட்டிலும் பெரிய ஞானி நான் தான். அத்தனை ஞானம், அத்தனை அறிவு எனக்கு இருந்தது. என் கண்ணு எதெல்லாம் விரும்புச்சோ, என் கண்ணு எதெல்லாம் இச்சித்ததோ அதை ஒன்றையும் நான் என்ன செய்யல, நான் தடை பண்ண. என்னெல்லாம் விரும்புதோ, என்னெல்லாம் இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், என்ன செய்ய, எதெல்லாம் கண்ணு கேட்டுச்சோ அத்தனையும் நான் என்ன செஞ்சேன், எனக்கு செய்தேன். என் இதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் என்ன செய்யல,
வேண்டாம், இது வேண்டாம், இந்த சந்தோஷம் வேண்டாம், அந்த சந்தோஷம் வேண்டாம் என்று சொல்லி நான் ஒரு சந்தோஷத்தை, ஒரு இன்பத்தை கூட என்ன செய்யல, நான் விளக்கவே இல்லை. எதெல்லாம் செஞ்சனோ, எதெல்லாம் நான் செய்தனோ அதெல்லாம் ஆவட்டிலும் இருதயம் என்ன நினைச்சு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், மகிழ்ச்சி கொண்டிருந்தது. எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ எல்லாம் செஞ்சு முடிஞ்சாச்சு. இப்ப எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, இன்பம், அதுல இன்பம், இதுல சந்தோஷம், அப்படி சந்தோஷம், இப்படி. அவன் ஒரு மனுஷனால் எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ, ஒரு மனுஷனால் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அத்தனை இன்பத்தையும் சாலமோன் ராஜா தன் நாட்களிலே அனுபவித்தான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் கண்ணோக்கி பாக்குறான். ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பாக்குறான். பார்த்துட்டு அவன் இன்னும் கடைசியா என்ன சொல்றான் அப்படின்னா, வாசிங்க, ஆனா எல்லாமே வேஸ்ட்பா, நத்திங் யூஸ், எல்லாம் யூஸ்லெஸ், எல்லாம் மாயை, எல்லாமே மாயை, எல்லா மாயையும் அது எல்லாம் மனசுக்கு, அதனுடைய முடிவு, அது ரிசல்ட், அதனுடைய எண்ட், அதனுடைய முடிவு எல்லாமே சஞ்சலத்துல முடிகிறது. அதெல்லாம் சஞ்சலம். அது அது ஒரு நாள் நமக்கு திருப்தி கொடுக்காது. அது ஒரு நாள் நமக்கு பரிபூரணத்தை கொடுக்க முடியாது. அதெல்லாம் சஞ்சலமும். அதனால ஒரு பலனும், ஒரு நன்மையும், ஒரு பிரதிபலனும் அது இல்லை என்று சொல்லி அவன் கண்டுகொண்டான். சொல்லுங்க. அதனால் ஒரு பலன் இல்லை என்று நான் என்ன செஞ்சேன், கண்டுகொண்டேன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பின்பு ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியனும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். போதும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாரு, இன்பம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, சந்தோஷம்னா என்ன, அப்படி ஆசீர்வாதமா இருக்குது என்ன, கண்ணுக்கு எதெல்லாம் நமக்கு இச்சிக்குதோ, கண்ணுக்கு என்னெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் அனுபவிக்கணும் என்று சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில சொல்றாரு, அதெல்லாம் சஞ்சலம், அதெல்லாம் மாயை என்று சொல்லி. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்ப ஞானம் உள்ளவனே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாமே வீண், மாயை, எல்லாம் வேஸ்ட், நோ யூஸ், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் ஒரு நன்மை இல்லை, அதெல்லாம் கடந்து போகிறதா காணப்படுகிறது, அதெல்லாம் சஞ்சலமா காணப்படுகிறது, அதெல்லாம் நிலையற்றது என்று சொல்லி தன் வாழ்நாளிலே ஒரு ஞானவான், உலகத்துல எல்லா ஞானிலை காட்டக்கூடிய ஞானவான் அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்ல வர்ற காரியம் என்னது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, நீ அஞ்ஞானிகளை போல, ஞானமற்றவர்களை போல வாழக்கூடாது. யாரை போல வாழணுமா சொல்லுங்க? ஞானமுள்ளவளாக வாழணும். அப்ப ஞானமுள்ளவனா இருக்கிற உலகத்திலே ஞானியா இருக்க ஒருத்தர் வாழ்ந்தது கொடுத்து நீங்க படிச்சோம். அவன் தன்னை இன்பத்தினால நிறைப்பதற்கு வாழ்ந்துட்டு கடைசி சொல்றாரு, எல்லாம் வேஸ்ட்பா, எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சஞ்சலம், அதெல்லாம் மாயை, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த 11ஆம் வசனத்துல படிக்கும் போது அவர் அழகா சொல்றாரு, நான் பட்ட பிரயாசம் எல்லாம் ஒண்ணு பார்த்தேன், அதெல்லாம் எப்படிப்பட்டது, மாயா இருக்குது, மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன், ஒரு பலனும் இல்ல. நீ இன்பமான வாழ்க்கையை வாழ்றதுனால, உன்னை எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்த முடியும், அதெல்லாம் சந்தோஷம் வாழ்றதுனால ஒரு பலனும் இல்லை, ரிசல்ட் ஜீரோ. ஆமென். அப்படின்னா ஞானமா வாழ்றது என்ன, தன்னை சந்தோஷப்படுத்துறதுல ஞானம் இருக்கா? அதனால என்ன பலன்? ஒண்ணும் இல்ல. இன்னும் இன்பத்தினால, உன்னை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுனாலதான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு நினைக்கிறியா? சொல்லுங்க. நான் சொல்ற புரியுதா? இல்ல எத்தனை பேர் புரியுது? இப்ப நம்ம எதுக்காக வாழ்றோம்? நம்ம வந்து நிறைய பேர் என்ன சொல்றோம், நல்லா வாழணுங்க, நல்லா வாழ்க்கை வாழணுங்க, நல்ல ஐஸ்வர்யமா, நல்ல ஒரு ஆசீர்வாதமா வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? யாருமே நினைக்கலையா? உள்ளது உள்ளபடி சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதம் வாழணும்னு நினைக்கிறீங்க? அதனுடைய பலன் என்ன? நான் சொல்ல புரியுதா? இப்போ சாலமோன் ஆசீர்வாதமா இப்படி இதெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழறோம்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்வீங்க?
இவன் அல்லவா வாழ்க்கை, இது வல்லவா வாழ்க்கை, இவன் அல்லவா ஆசீர்வாதமா இருக்கிறான். சொல்லுவோம் சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. ஆனா அவன் சொல்றாரு அதோட பலன் ஒன்றும் இல்ல, நத்திங், வேஸ்ட். சாலமோன் பரலோகம் போனானா இல்லையா எனக்கு தெரியாது. ஏன்னா கடைசியில அவன் என்ன செஞ்சான்? விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சான்? வீழ்ந்துட்டான். ஆண்ட 3 முறை அவன் எச்சரித்தான். 3 முறை அவன் என்ன செய்யல? மனம் திரும்பவே இல்லை. அவன் விசுவாசப்பட்டலாம் பேரே இல்லை. அவன் கர்த்தருக்கு விரோதமான ஒரு மனுஷனாக முடிவுல மாறிவிட்டான். அவ்வளவு ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னா ஞானமுள்ள என்ன வாழ்றது என்ன? ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆசீர்வாதமா வாழ்ற வாழ்க்கை என்ன? ஞானம் மூலமா வாழ்றது என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இன்னைக்கு நிறைய பேர் குழம்பி கொண்டிருக்கிறார், குழப்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது ஆசீர்வாதம், எது ஞானம்னே தெரியல. எது ஆண்டவர் நமக்காக வகுத்து வைத்திருக்கிற அல்லது நமக்காக முன்னாடி வைத்திருக்கிற வாழ்க்கை என்னன்னே தெரியாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அநேக விஷயம் தடுமாறுகிறோம், அநேக விஷயம் சோர்ந்து போகிறோம், அநேக விஷயத்துல நாம் வேதனைப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதமான வாழ்க்கைனா என்னன்னா, ஒரு இன்பமாக வாழ்வது, ஒரு சந்தோஷமா வாழ்வது, நம்ம இதயத்தை களிப்பாக்குவது, நம்ம இதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதா ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னா. ஞானி சொல்றாரு அதெல்லாம் என்னதான் சொல்லுங்க, மாயை அப்படின்னு. அவர் ஏதோ வாயில போகிற போக்குற வாயில சொல்லல, அது எழுதி நம்ம கையில ஆண்ட கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாலிபர்கள் குறித்த வசனத்தை அதே சாலமோன் கடைசி அதிகாரங்கள் எழுதுகிறாரு. அதை எடுத்து வாசிங்க, அதையும் படிச்சிருவோம். எடுத்து வாசிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிப பசி முன்னாடி ஃப்ரண்ட் ரோல இருக்கிற படிங்க. எல்லாம் எடுத்துறீங்களா? பிரசங்கி எத்தனை பக்கம் சொல்லுங்க? 700 அல்லது 800ஆம் பக்கம். 800 பழைய ஏற்பாடுல 800ஆம் பக்கம் எடுத்துறீங்களா? கடற்கரை நடுங்க. 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, ஆமா உன் இளமையில எப்படி இரு? ஆமா, இளமையில சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. வீட்டுல அப்பா அம்மா வேலை செஞ்சாலும் கூட, என்ன சும்மா வேலை சொல்ற, கொஞ்சம் கூட சந்தோஷமா டிவி பார்க்க விடுறியா, சந்தோஷமா நீ என்ன செய்யற, செல்போன் பார்க்க விடுறியா, அப்படி போக விடுறியா, இப்படி போக விடுறியா, என்ன செய்யறாங்க? கேட்கறாங்களா இல்லையா? அட ஃப்ரெண்ட் ரோல்ல சொல்லுங்கப்பா, உங்களோட பேசிட்டு நிமிர்ந்துதான் பாருங்க. அப்போ என்ன செய்யறாங்க? சும்மா வேலை சொல்லாத, சும்மா என்ன செய்யாத, திட்டிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் நேரம் சந்தோஷமா விடுங்க. சொல்றோம் இல்லையா? என்ன செய்ய சொல்றியா? உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறேன். சொல்றியா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? சும்மா நோய் என்ன செய்யாத. அங்க என்ன போட்டிருக்கு? வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. நல்ல சந்தோஷமா இருப்பா, நல்ல சந்தோஷமா இரு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை என்ன செய்யட்டும்? பூரிப்பாக்கட்டும். அப்படின்னா உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்குற அளவுக்கு நீ என்ன வேணா செய். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் எல்லாவற்றிலும் என்னெல்லாம் செய்யறியோ, எதெல்லாம் பாக்குறியோ, எதெல்லாம் செய்யறியோ, எல்லாம் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எப்பெல்லாம் பூரிப்பாக இன்பமாக வாழ்ந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்வார்? நியாயத்துல கொண்டு வருவார் என்று நீ அறிந்து கொள். சொல்லுங்க. அப்ப இன்பத்தினால இன்பமாக வாழ்றதுனால என்ன இல்ல, ரிசல்ட் ஒண்ணு இல்ல, அது பலன் ஒண்ணும் இல்ல. எல்லாம் வாழ்ந்தாலும் கூட கர்த்தர் என்ன செய்வாராம்? எல்லாம் செய்யத்தக்கதாக நியாயத்தில் என்ன செய்வாரு? கொண்டு வருவார் என்று சொல்லி அதையும் நினைச்சுக்குப்பா. யார் சொல்றது? ஞானி சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு நாள் அப்படி வாழ்ந்தாரு. அவர் இளமையில மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு கடைசியில கர்த்தர் கொண்டு வந்து பிடிச்சிட்டாரு. அதை நினைச்சுக்கோ. கடைசியில கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு வந்து என்ன செய்வாரு? நீ என்ன பாக்குற, எங்க போற, என்ன பேசுற, யாரோடு இருக்கிற, என்ன செய்யற என்கிறத எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தர் நியாயத்துல என்ன செய்வாரு? நிறுத்துவார் என்பதை என்ன செய்? அறிந்து கொள். ஆமென் சொல்லுங்க. அப்பா அம்மா நிக்க மாட்டாங்க, நம்ம பெற்றோர் செய்ய மாட்டாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்க. யார் செய்வாரு? கர்த்தர் கொண்டு வந்து நியாயத்துல என்ன செய்வார்? நிறுத்துவார். கர்த்தர் நிறுத்துவார்.
என்பதை என்ன செய் நினைத்து, அதுக்கே வாசிக்கிறோம், நீ உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயை. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சொல்றேன், வாலி பிராயத்துல யார நினை? உன்னை படைத்த தேவனை, கர்த்தரை நினை. நீ உண்டாக்கின கர்த்தரை நினைச்சுக்கோ. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இந்த வாலி பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், ரொம்ப நல்லா கவனிக்கணும். நீ பண்ண பிரச்சனை பாதி உங்களுக்கு தான், ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தான். நல்லா கவனிங்க. அப்போ நம்ம இருதயம் இன்பத்தை தேடுகிறது, நம்முடைய இருதயம் சந்தோஷத்தை நாடுகிறது. நான் சந்தோஷமா வாழணும், நான் நல்ல ஆசீர்வாதமா வாழணும், இன்பங்களை நான் பூரிக்க வேண்டும் என்று சொல்லி வாலிப பிராயம் நம்மை அதுக்கு நேராக நம்மை கொண்டு போகும், இழுக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உலகத்துல இதுவரைக்கும் நடக்கிற எல்லா காரியத்தையும், வேதத்துல இருக்கிற அத்தனை காரியத்தை வைத்து பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வேதனையினால, பாடுகளினால அழிந்து போனதை காட்டிலும் இன்பங்களினால அழிந்து போனதுதான் அதிகம். நான் திருப்பி சொல்றேன், ஒருத்தர் பாடுபடுறதுனால, வேதனை அனுபவிக்கிறதுனால, துன்பப்படுறதுனால மரித்து போனது, அழிஞ்சு போனதை காட்டிலும் சந்தோஷமா வாழணும், இன்பத்தினால பூரிக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அழிஞ்சு போனவங்க தான் நிறைய பேர். புரியுதா சொல்றது? எத்தனை புரியுது? புரியுதா சொல்றது? நான் ரொம்ப இன்பமா வாழணும், ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு சொல்லி முயற்சி செஞ்சு அதனால அழிஞ்சு போனதான் நிறைய. ஐயோ நான் பாடுபடுறேனே, நான் செத்து போயிருவனும், நான் துன்பப்படுறேனே, வீழ்ந்து போயிருவனு சொல்லி அப்படிப்பட்ட வீழ்ந்து போனதா அதிகமா இல்லை. எதை புரியுது? ஆமென். ரொம்ப ஞானமா வாழணும் ஆண்டு விரும்புறார். நீங்க பிசாசு நம்மை தவறான ஞானத்துக்குள்ளாக, பொய்யான ஞானத்துக்குள்ளாக இன்னைக்கு ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய ஞானமா நினைக்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தேன்னா எப்படிப்பட்ட ஞானமான வாழ்க்கை வாழ நினைக்கிறாங்க. எனக்கு எல்லாம் நிறைய பணம் இருக்கு, நல்ல ஆஸ்தி இருக்கு, எனக்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் உண்டு. ரெண்டு பேர் விதைச்சாங்க, ஒருத்தர் விதைச்சான், ஒருத்தர் என்ன செஞ்சான்? நிறைய அறுத்துட்டான். விதைச்சதுக்கு மேல பலன் வந்துருச்சு, விதைச்சதுக்கு மேல பல மடங்கு பலன் வந்துருச்சு, எதிர்பார்க்காத பலன் வந்துருச்சு. உடனே சொல்றான், ஆத்மா பார்த்து சொல்றாங்க, என் ஆத்மாவே நீ சந்தோஷப்பட்டு என்ன செய்? கலிகூறு. நான் உனக்கு பாரு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், காலத்துக்கு உனக்கு இருக்கு, நீ சந்தோஷமா, நீ இளைப்பாரு, சந்தோஷமா நீ கலிகூறு என்று சொல்லி அவன் ஆத்மாவை பார்த்து அவன் பெருமையாக சொன்னான். உடனே ஆண்டவர் அங்க சொன்னான், மதிகேடனே, மதிகேடனே, சந்தோஷப்பட்டு கலிகூறுகிற ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், மதிகேடனே, உலகத்துடைய இன்பங்களினால, உலகத்துடைய சந்தோஷத்தினால உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மதிகேடன் அப்படின்னு சொல்லுகிறார். நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சொல்றேன். இந்த உலகத்துல வருகிற எல்லா இன்பங்களும், இந்த உலக பிரகாரம் வருகிற எல்லா சந்தோஷங்களும் உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும். நான் திருப்பி சொல்றேன். ஆனா நானும் நீங்களும் இந்த உலகத்துல ஒரு சின்ன சந்தோஷமோ, பெரிய சந்தோஷமோ, சின்ன இன்பங்களோ, பெரிய இன்பங்களோ, அதுக்காகத்தான் நாம் ஏங்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும் என்று சொல்லி இன்னைக்கு காலையில நீ அறிந்து கொள். எத்தனை நான் சொல்ற புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பிரசங்கத்துல நீ எங்க கேட்க முடியாது, யாரும் சொல்றது இல்ல. சின்ன சின்ன இன்பங்கள் நமக்கு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே சந்தோஷம் இல்லை என்று சொல்லி எங்க எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், எங்க எனக்கு இன்பம் கிடைக்கும்? கொஞ்ச நேரம் இப்படி பார்த்தேன்னா, கொஞ்ச நேரம் செல்போன் பார்த்தா இன்பம் வருதா, கொஞ்ச நேரம் தூங்கின இன்பம் வருமா, கொஞ்ச நேரம் அதை செஞ்ச இன்பம் வருமா, இப்படி பண்ண நமக்கு இன்பம் வருமா, 4 காசு பணம் வந்த இன்பம் இன்னும் வருமா என்று சொல்லி இந்த சின்ன சின்ன இன்பங்களுக்காக நாம் என்ன செய்ய ஏங்கி அதற்காக பிரயாசப்பட்டு, அதுக்காகவே முயற்சி செய்து, அதுக்காக வாழ்க்கையில செலவழித்து அதோட முடிவுல அதெல்லாம் ஒன்றுமே காணாம சஞ்சலப்பட்ட, ஐயோ இவ்வளவு வாழ்க்கை வீணடிச்சிருந்தேன் என்று சொல்லி அன்னைக்கு ஏங்குற காட்டிலும் இன்னைக்கு நம்ம மனம் திறமை வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை.
இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்தது, இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கை. உங்களை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். தன் ஜீவனை கொடுத்து, தன் ரத்தத்தை சிந்தி, வெளியே ஏற்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி, பாவப்பட்ட சரீரமா இருக்கிற நம்மை கர்த்தர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் நம்முடைய அல்ல. நம் மனமோட போல வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்ம சந்தோஷமா வாழணும், நம்ம சுகபோகமா வாழணும். வேதம் சொல்லுகிறது, சுகபோகமா வாழுகிறவன் அவன் உயிரோட செத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இதெல்லாம் ஞானமற்ற வாழ்க்கை. நம்ம யாரு 4 சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கை படிக்கிறதே இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் வேதத்துல சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் நாட்களே வாழ்ந்த அந்த கிறிஸ்தவம் வேற வேற. அந்த கிறிஸ்தவத்துக்கு இந்த கிறிஸ்தவத்துக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய மனநிலைமை, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை எல்லாம் வேறு விதமா இருக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த அந்த ஆதி கிறிஸ்தவனுடைய நிலைமை வேறு விதமா இருக்கிறது. எத்தனை புரியுது நான் சொல்றது? நம்மள பைபிள் படிக்கிறதே இல்லைங்க. நம்முடைய பிரச்சனை பெருசா தெரியுது, நமக்கு நம்முடைய தேவைகள் பெருசா தெரியுது, நம்முடைய சூழ்நிலை நமக்கு பெருசா தெரியுது. ஆண்டவர் நம்மை ஞானம் உள்ளவளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சாலமோன் ராஜா எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் சொல்றாரு, எல்லாம் வேஸ்ட், அதுக்கு ஒரு பலன் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நாம் மாறணும் ஆண்டு விரும்புகிறார். சாலமோன் ராஜா சாதாரண ஆள் இல்லை. அவன் 40 வருஷம் அரசாண்டான். அவன் ஒரு யுத்தத்தை செய்யல. சாலமோன் ராஜா ஒரு யுத்தத்தை செய்யல. ஆனா எல்லாம் அவனுக்கு அடிபணிந்தார்கள். எல்லா தேசங்களும் அவன் கப்பம் கட்டினது. நம்ம முதலே சொன்னது போல 14,000 பேரை ஒரு நாளைக்கு என்ன செஞ்சான்? சாப்பாடு கொடுத்தான். ஏறக்குறைய 3,000 நீதிமொழிகள் அவன் எழுதியிருக்கிறான். எத்தனை நீதிமொழிகள்? 3,000. 3,000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான். 100 சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான். உன்னத பாட்டு எழுதியிருக்கிறான். அவனுக்கு இல்லாத சொத்து சுகமே இல்ல. அநேக வேலைக்காரர் இருந்தாங்க, அநேக பொன்னும் வெள்ளியும் பொக்கிஷங்களும் இருந்தது. அவன் அனுபவிக்காத அனுபவமே இல்லை. அவன் உடுத்தாத உடையே இல்லை. இயேசு கிறிஸ்துவே அவன் சாலமோன் உடுத்த உடையை குறித்து அவன் சொல்லுகிறார், சாலமோன் முதலாக அவன் கூட என்ன செய்யல, இவ்வளவு உடுத்தல என்று சொல்லி, அப்படின்னா அவ்வளவு உடுத்தி இருக்கிறான் சாலமோன். அவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அவன் அனுபவிக்காத அனுபவங்கள் இல்லை. அவனே கடைசி சொல்றான், எல்லாம் வேஸ்ட்பா, ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. அதனால இன்பத்தை, சந்தோஷத்தை, உலக பிரகாரம் இன்பத்தை, சந்தோஷத்தை நாடி நீ என்ன செய்யாத, போகாத. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவத்துக்குள்ளாக அந்த இன்பம் சந்தோஷம் வரணும் வரணும் வரணும்னு ஏங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு யார் உபயோகிக்கிறோம்? அதை யாரை பயன்படுத்திக்கிறோம்? சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிருக்கான்னா, இன்னைக்கு அநேகரை ஊழியத்தில் தூண்டி விட்டு அந்த நமக்கு அவசியம் இல்லாத, ஞானம் இல்லாத, ஞானமற்றவர் போல இருக்கிற அந்த இன்பங்களை இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எல்லாரும் அனுபவிக்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட போதனைகளை இன்னைக்கு பிசாசு சபைக்குள்ள புகுத்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், அதுக்கு ஒரு உதாரணம்னா வாக்குத்தத்தங்கள். இன்னைக்கு வாக்குத்தத்தம் கேட்கும் போது எப்படி இருக்குங்க? சூப்பர் சூப்பர், எனக்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்பமா இருக்கு. கேட்கும் போதே சந்தோஷம். அந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருந்துச்சு? நடந்துச்சா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சா? அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடந்ததா? சொல்லுங்க. அப்படின்னா சொன்னது எதுக்காக? அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க. இன்னைக்கு போலியான இன்பங்கள், போலியான சந்தோஷங்களை இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நீ பிசாசு புகுத்தி இருக்கிறான். தரமே கெட்டு போச்சு. கிறிஸ்தவ தரமே
கெட்டு போச்சு. இன்னைக்கு ஆண்டருக்கு வாழுகிற வாழ்க்கை ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டர்கிட்ட வழி விலகி உலக பிரகாரமா வாழ தொடங்கிட்டாங்க. ஒருத்தர் யூடியூப்ல போட்டு சென்னையில ஊழி செய்யறானா, யூடியூப்ல போடுறான், கலர் லைட் போடுறான், புகை போடுறதெல்லாம் பைபிள் இருக்குங்க, பரலோகமா அப்படிதான் இருக்குது, அதுக்கு ஒரு விளக்க வேற சொல்லுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற சிங்சா போறதுக்கு 4 இங்க வாலிப ஊழியர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. நரகத்தை டைரக்டா சபைகள் கொண்டு வராம பாருங்க. அதுக்கு விளக்க வேற, பைபிள் இருக்கிற வெளிப்படுத்த விசேஷம் விளக்க எடுத்து என்ன செய்யறான், நீ சொல்றான். இங்க ஆராதனை பண்ணும்போது எத்தனை இன்பம் வருது. சொல்லுங்க. அப்படியே கலர் லைட் எல்லாம் போட்டு, அப்படியே ஏசி போட்டு, கவனிங்க, அப்படியே நின்று அப்படியே பாட்டு பாடி அப்படியே பயங்கரமா அப்படி ஆராதனை பண்ணா பெரியவங்களுக்கு உங்களுக்கு இன்பம் வருது இல்லையோ? இந்த வாலி பிள்ளைகளுக்கு இன்பமோ இன்பம். சொல்லுங்க. பிசாசு எப்படி கிரியை செய்யறான்னு தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா பைபிள் படிக்கிறதுல கர்த்தருக்கு நமக்கு நல்ல உறவே இல்லைங்க. கர்த்தருக்கு நல்ல உறவு, ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் இருக்குமானால், கர்த்தரை அறிந்தவர்களாக, வேதத்தை அறிந்தவர்களாக, வேதத்துல ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு ஒரு வசனத்தை சொல்லுகிறார்ங்கிறதை சரியான அர்த்தத்தை புரிந்தவர்களாக இருப்போமானால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கும். நம்முடைய மனப்பான்மை மாறி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு தவறான எண்ணங்களை, இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பதை தவறான இன்னைக்கு ஒரு தரங்கட்ட போன ஒரு கிறிஸ்தவமாக இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறான் பிசாசு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 20:17. அந்த பின்போங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இன்பமா இருக்கும். முதல் இன்பமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குமா? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்கும். ஆனா பின்போ பிரச்சனையில முடியும், பின்போ வேதனையில முடியும். முன்னாடி எதெல்லாம் இன்பமாக தோன்றுகிறதோ அது பின்னாடி வேதனையில முடியும். அது திருப்பி சொல்றேன், முன்னாடி எதெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறதோ, முன்னாடி எதெல்லாம் நமக்கு இன்பம் கொடுக்கிறதோ அது பின்னாடி என்ன ஆகும்? வேதனையில முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. மதுபானம் பண்ணும்போது ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கு பின்னாடி வேதனையில முடியும். சொல்லுங்க, புரியுதா சொல்றது? உலகத்துல எதெல்லாம் நமக்கு இன்பம் கொடுக்கிறதோ, எதெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறதோ, எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எதெல்லாம் நம்முடைய சரீரத்தை இன்பப்படுத்துகிறதோ அதெல்லாம் ஒரு நாள் வேதனையில முடியும். பின்போ அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல நல்லா கவனி, உலகம் ஒரு நாள் நமக்கு இன்பத்தை கொடுக்கவே முடியாது. அது நிரந்தரமான உண்மையான இன்பம் கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனம் படிக்கலாம். அதே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிற்றின்ப பிரியன் சிற்றின்ப பிரியன், சிற்றின்ப பிரியன் அந்த சிற்றின்பத்தில் இருக்கும்போது அவன் சந்தோஷமா இருக்கும், அவனுக்கு ரொம்ப அப்படியே இன்பமா இருக்கும். சிற்றின்பம், சின்ன சின்ன இன்பம், சின்ன சின்ன இன்பம். நல்லா கவனிங்க, ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த சிற்றின்பங்களை இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இருக்கக்கூடாது? சிற்றின்பங்களே இருக்கக்கூடாது. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தானது. சிற்றின்ப பிரியன் என்று வேதம் சொல்லுகிறது. சிற்றின்ப பிரியன். இந்த சிற்றின்பங்களில ரொம்ப எப்படி இருப்பாங்க? அப்படியே பிரியம், அப்படியே அது வேணும் வேணும் வேணும், சின்ன சின்ன இன்பங்கள் எனக்கு வேணும் 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 என்று சொல்லி என்ன செய்வாங்க? ரொம்ப டேஞ்சர். ஆனா முடிவு ரொம்ப ரொம்ப நம்மை கொண்டு கீழே தள்ளிடும்.
ஆமென், ஆமென் சொல்லுங்க. சாலமோன் அனுபவித்தது அத்தனையுமே சிற்றின்பங்கள் தான். ஆனா அவனே சொல்றான், முடிவில் சொல்றான், எல்லாமே என்னது? எல்லாமே ஒரு பலனும் இல்ல, ஒரு ரிசல்ட்டும் கிடையாது, ஒரு பலன், ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்படியே நான் சொன்ன வசனம் தான் படிங்க. 1 தீமோத்தேயு 5:6. 1 தீமோத்தேயு 5:6 கலகரம் படிங்க. சுகபோகமாய் வாழுகிறவன் போல். நல்ல கவனிங்க. அந்த சுகபோகமாய் வாழுகிறவன்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அது என்ன அர்த்தமாப்பட்டிருக்குன்னா, தேவையற்ற இன்பத்தோடு கூட வாழுகிறவன் உயிரோட. நான் திருப்பி சொல்றேன், தேவையற்ற இன்பம். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தேவையற்ற இன்பம், மதுபானத்தினால வருகிறது தேவையற்ற இன்பம், அப்படிதானே? டிவி பாக்குறதுனால வருகிற இன்பம் தேவையற்ற இன்பம். ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமான தேவையில்லாத காரியத்தை உட்கார்ந்து 4 பேருக்கு வந்து பேசுறதா வருகிற இன்பம் பாத்தீங்களா, அதுல தேவையற்ற இன்பம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ உலக பிரகாரமா நல்லா அப்படியே நல்ல ஆடம்பரமான ஆடை உடுத்திட்டு போறப்ப, ஆடை உடுத்துறதுனால வர்ற இன்பம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் இன்பம். சொல்லுங்க, தேவையற்ற இன்பம். செல்போன் பார்க்கறதுனால வர இன்பம், அது தேவையற்ற இன்பம். அது திரும்ப திருப்பி உங்களை தூண்டும், அப்படி செய், அப்படி செய், அப்படி செய், அப்படி செய் என்று சொல்லி அந்த இன்பம் என்ன செய்யும்? உங்களை இழுக்கும். இழுக்குதா? அது தேவையற்ற இன்பம். ஆமென். அந்த தேவையற்ற இன்பம் நம்மை சாகடித்து விடும். அது உயிரோடு கூட செத்ததுக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதற்காக உலகத்தில் வரல. தேவையற்ற இன்பத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு என்ன செய்யல? வரவில்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அல்ல 16ஆம் அதிகாரம். லூக்கா 16ஆம் அதிகாரம். இங்க 2 பேரை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையை சொன்னார். ஒன்று லாசரு என்றப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் அல்லது தரித்திரன். கவனிங்க. 2வது ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். அந்த ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தினுடைய சம்பத்துல மிகவும் களி கூர்ந்தான். அவன் விதவிதமா சாப்பிட்டான், விதவிதமா உடுத்துட்டான், ரொம்ப சுகபோகமா வாழ்ந்தான். யாரு? ஐஸ்வர்யவான். அவருடைய வீட்டுக்கு வெளியே அவனுடைய மேஞ்ச கீழே ஒரு தரித்திரனா இருக்கிற பிச்சைக்காரனை போல ஒரு லாசரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தான். தன் வாழ்நாளில் தரித்திரத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அனுபவித்தவன். அவன் வியாதிப்பட்டவனாக இருந்தான். ஒரு நாள் 2 பேர் மரித்து போனார்கள். லாசரு ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற அந்த பரதேசுக்கு போனான். ஆனா தரித்திரனோ மரித்து பாதாளத்துக்கு போனான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்போ லாசரு நேர அங்க சுகபோகமா இருக்கிறான். இங்க ஆபிரகாம் மடியில இருக்கிறான். இந்த தரித்திரன் அல்லது இந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? வேதனைப்பட்டிருக்கான். அந்த வசனம் படிங்க, 2 வசனம் 24 25 படிங்க. 24. அப்பொழுது அவன், அப்ப ஆபிரகாம் பத்தி சொல்றான், தகப்பனாய் ஆபிரகாமே எனக்கு இறங்கி லாசருவின் விரல் நுனியினால் தண்ணீரை தோய்த்து என் நாவை என்ன செய்யணுமா? குளிர பண்ணணும். அவன் கேட்கிறான் பாரு, எங்க இருந்து கேட்கிறான்? பாதாளத்துல இருந்து பரதேசுக்கு நேரா போன் போடுறான். ஆபிரகாமே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, அந்த லாசர் இருக்கிற மத்திய பக்கத்துல பிச்சைக்காரனை போல மேஜையில கீழே கிடந்தானே, அவனுடைய விரல் நுனியை எடுத்து என்ன செய்ய? தண்ணியில தோய்த்து நாவை என்ன செய்யணும்? குளிர பண்ணணும். எப்படி வினோதமான காரியம் பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி எனக்கு வேணுங்கிறான். இப்போ பாதாளத்துல என்ன இல்ல சொல்லுங்க? அங்க விதவிதமா மினரல் வாட்டர் குடிச்சான். சொல்லுங்க, ஆர்வ வாட்டர், மினரல் வாட்டர் அதெல்லாம் குடிச்சான். அப்படியே என்னென்ன பானங்கள் எல்லாம் குடிச்சான், என்னென்ன சாப்பாடு எல்லாம் சுகபோகமா அடி இன்பங்களினால் சந்தோஷத்தினால் பூரிப்பா இருந்தான். சொல்லுங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு சொட்டு தண்ணிக்கு வழி இல்லை. ஒரு சொட்டு தண்ணிக்கு என்ன இல்ல? வழி இல்லை. படிங்க, திருப்பி படிங்க. இங்க அக்கினி ஜுவாலையில் என்ன செய்யறேன்? வேதனைப்படுகிறேனே. தொடர்ந்து படிங்க. அதற்கு ஆபிரகாம்,
மகனே நீ பூமியில எல்லாம் கவனி, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனி. மகனே நீ பூமியில உயிரோடு இருக்கையில் உன்னை எல்லாம் அனுபவிக்கிறேன், நன்மைகள் என்ன செஞ்சுட்டேன், உன் இன்பங்களை, உன் சந்தோஷங்களை, உன் நன்மைகள் என்ன செஞ்சுட்டேன், அனுபவிச்சு முடிச்சுட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? பூமியில எத்தனை பேர் நன்மையில அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? நன்மை அனுபவிக்கும், நன்மை அனுபவிக்கும், நன்மை அனுபவிக்கணும், நல்ல ஆசீர்வாதம், நல்ல சந்தோஷமா, நல்ல இன்பத்துல பூரிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்பத்தை தேடி 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 அனுபவிக்க பிரயாசப்படுறீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியிலே நன்மையில அனுபவிச்சு முடிச்சிட்டேன்னா அடுத்த வருஷம் படிங்க. ஆனா லாசர் அப்படி இல்லப்பா, இந்த பூமியில நன்மை அனுபவிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யல சொல்லுங்க. அவன் ஒரு நாள் என்ன செய்யல, அவன் ஏங்கல, அதுக்காக பிரயாசப்படல, அதுக்காக தன் வாழ்க்கையில எந்த பிரயாசத்தை எந்த காரியத்தை முயற்சி செய்யல. அவன் பூமியில் என்ன அனுபவித்தான், தீமைகளை அனுபவித்தான். அதை நினைச்சுக்கப்பா. இப்ப என்ன அனுபவிக்கிறான், இப்ப நன்மைகளை அனுபவிக்கிறான். பூமியில தீமையில அனுபவிச்சான், இப்ப என்ன அனுபவிக்கிறான், நன்மைகளை அனுபவிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை புரியுது இந்த வசனம்? இந்த பூமியில நீ நன்மைகளை அனுபவிச்சீன்னா நீ நினைக்கிற நான் தான் ஞானவான் நினைக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீதான் மதிகேடன் சொல்றாரு. இந்த பூமியில ஐயோ நான் தீமையில அனுபவிக்கிறேன்னு, இந்த பூமியில ஒரு நன்மை எனக்கு இல்லையே, ஒரு இன்பம் எனக்கு இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே. நல்ல கவனிங்க, சந்தோஷம் இருக்குது, அனுபவிக்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க, நான் சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டேன், ஆண்டவருக்காக நான் செயல்படுவேன், ஆண்டவருக்காக நான் பாரப்படுவேன், ஆண்டவருக்காக துக்கப்படுவேன் என்று சொல்லி, ஆண்டவரே உமக்காக ஒரு நன்மை நான் அனுபவிக்கலாம், ஆண்டவரே உமக்காக எல்லா துக்கத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்காக எல்லா நன்மைகளை புறந்தள்ளி விட்டு, எல்லா இன்பங்களை புறந்தள்ளி விட்டு ஆண்டவருக்காக பாரப்பட வேண்டும், ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும், ஆண்டவருக்காக பாரப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக துன்பத்தை அனுபவிப்பதனால் கர்த்தர் உனக்காக பெரிய இன்பமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்காக பரலோகத்தில் கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல 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 அது எனக்கு தேவையில்லை, இப்ப நான் சந்தோஷமா இருக்கணும், இப்ப இன்பத்தில் இருக்கணும், இப்ப நான் மேன்மையில இருக்கணும் என்று சொல்லி, இப்ப கழிப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த கழிப்புக்காக, சந்தோஷத்துக்காக, இன்பத்துக்காகவே நீ வாழ்வானால் ஆண்டவர் சொல்லுவார், எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சப்பா, இனிமேல் தேவை, உனக்கு இன்பம் தேவையில்லை, நீ போயிரு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க. ஆனா இங்க இந்த ரெண்டு பேர் வந்து சர்ச்சுக்கு போனாங்களா, பைபிள் படிச்சாங்களா, ஆண்டகா ஊழியம் செஞ்சாங்களா, பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்ந்தாங்களா, நீதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, என்ன எழுதப்பட்டிருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. லாசர் சர்ச்சுக்கு போன பைபிள் இருக்கா? ஐஸ்வர்யன் சர்ச்சுக்கு போன பைபிள் இருக்கா? சொல்லுங்க. ஆனா ஒண்ணு இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் என்ன அனுபவித்தான்னு பைபிள் இருக்கு. சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? இன்பம் ரொம்ப டேஞ்சர், சந்தோஷம் ரொம்ப டேஞ்சர். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ரொம்ப டேஞ்சர். உலகத்தினால் வருகிற சந்தோஷம், உலகத்தினால் வருகிற இன்பம், உலக பொருளினால் வருகிற சந்தோஷம், உலக பொருளினால் வருகிற இன்பம் நமக்கு ரொம்ப 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 டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. புரியுதா? என்ன ஜெனிஃபர், புரியுதா? ரொம்ப டேஞ்சர். எல்லாரும் அப்படி சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருப்போம். எல்லாரும் லவ் பண்றாங்க, சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் பண்ணலையே, கிடைக்கலையே, நானும் பண்ணுவேன். இன்பமாக இருக்கு. லவ் பண்ணும்போது எப்படி இருக்குங்க? லவ் பண்ணுங்களே சொல்லுங்க. காத்துல பறக்கிறதை போல், ஆகாயத்துல பறக்கிறதை போல் எப்படி இருக்கும்? அந்த காதலி ஒரு பார்வை பார்த்தாலே அப்படியே காத்துல பறக்கிறதை போல இருக்கும். ஒரு மெசேஜ் அனுப்புனா போது எப்படி இருக்குங்க சொல்லுங்க? பசியாவது, ஒண்ணாவது, தூக்கமாவது எப்படி இருக்கும் சொல்லுங்க? இன்பமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நரகமா இருக்கு. நான் சொல்ற புரியுதா? புரியுதா இல்லையா? இவனை போய் கல்யாணம் பண்ணுன, இவளை போய் நான் கல்யாணம் பண்ணுன. ஏன் நான் ஏற்கனவே எல்லாம் இன்பத்தையும் என்ன செஞ்சுட்டேன், அனுபவிச்சுட்டு முடிச்சிட்டேன். புரியுதா? சொல்லுங்க. பைபிள்ல இந்த கான்செப்ட, இந்த சத்தியத்தை நாம என்ன செய்யறோம்? பார்க்கறதே இல்ல. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 7:4.
ஞானியின் இருதயம் எப்படிங்க? துக்க வீட்டுல இருக்குமா? ஞானியுடைய இருதயம் எங்க இருக்குமா? துக்க வீட்டுல இருக்கும். மூடரின் இருதயம் களிப்பு வீட்டுல இருக்குமா? மூடருடைய இருதயம் எங்க இருக்கும்? களிப்பு நல்லது. அப்படி இன்பத்துல சந்தோஷத்துல அப்படியே அப்படியே என்ன செய்யணும்? அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி அப்படி இப்படி எல்லாம் அப்படியே சந்தோஷம் அப்படியே களிப்பாக அப்படியே அப்படி இருக்கிற வீட்டுல தான் யாருடைய இருதயம் இருக்கும்? மூடருடைய இருதயம். ஆமென். உங்களுக்கு எங்க இருக்கணும்னு விரும்புது உங்க இருதயம்? இங்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயம் எங்க இருக்குன்னு விரும்புது? சொல்லுங்க, வாலிபர்ல சொல்லுங்க. சாம் எங்க இருக்கு விரும்புற? சர்ச்சுக்கு போனா பாச்சு ஜெபம் பண்ணு, பைபிள் படி, இந்த வேலை செய், அந்த வேலை செய், இப்படி இருக்காத அப்படி இருக்க இங்க சொல்லுவாரு. யார் சொல்லுவா? இங்க சொல்லுவாங்க. இங்க இருதையும் போதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட டே வாடா மச்சா அங்க போலாம்டா அப்படின்னு இருது எங்க போகுது? அங்க போகுது. இங்க வாண்ணா சொல்லுங்க, வரமாட்டேங்குது. மூடோட இருதயம் எங்க இருக்குமா? களிப்பு, நல்ல சந்தோஷம், அப்படியே களிப்பு, இன்பம், அப்படியே ஆவு அப்படியே அந்த வீட்டுல தான் இருக்கு. நல்லா கவனிங்க, அது நம்மை அழிவுக்கு நேரம் கொண்டு போயிடும். அழிவுக்கு நேரம் கொண்டு போயிடும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமான இன்பம் சின்னதோ பெருசோ, அதுல உங்களை நீங்கள் எப்பொழுது அந்த இன்பத்திலிருந்து உங்களை விலக்கி வெளியே கொண்டு வரீங்களோ அப்பொழுது உங்களுக்குள்ள ஜீவன், உங்களுக்குள்ள ஆசீர்வாதம், உண்மையான நன்மைகள் வந்துவிடும். ஆமென். சத்தமாலையில சொல்லுங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை படிங்களேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 12-13. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகள், லௌகீக உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான இச்சைகள், உலக பிரகாரமான இன்பத்தை தரக்கூடிய காரியங்களை வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் உலகத்துல என்ன செய்யணுமா? வாழ்க்கை நடத்தணும், ஜீவனம் பண்ணணும், தேவ பக்தியோடு கூட ஜீவனம் பண்ணணும், இச்சை அடக்கத்தோடு கூட ஜீவனம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. திருப்பி வசனம் படிங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, அல்லையா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உலகத்துல வர்ற லௌகீக இச்சைகளை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும், வெறுக்கணும். எல்லாத்தையும் வருங்க. நான் சொல்லட்டுமா? ஒரு ஊழியக்கார் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊழிய செய்தார். உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்றேன். காலையில இருந்து எத்தனையோ சம்பவத்தை சொல்ல முடியும். ஊழிய செஞ்சுட்டு டயர்டா ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தார். அப்படியே சேர்ல உட்கார்ந்தார். சேர்ல அப்படியே உட்கார்ந்தார். கவனிங்க எல்லாரும், உண்மையா நடந்த சம்பவம். சேர்ல உட்கார்ந்தார். அப்படியே உட்கார்ந்துட்டு அவர் டிவி வீட்டுல இருந்துச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? கடுமையான ஊழியம். அப்படியே டிவியில உட்காந்து டிவி அப்படியே ரிலாக்ஸா, கொஞ்ச நேரம் அப்படி டயர்டா இருக்கு, கொஞ்சம் டிவி பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம்? சாப்பிட்டு என்ன செய்வோம்? படுத்துருவோம். டிவி பார்த்தா, டிவி போட்டோன்னு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கர்த்தர் பேசினாரா? டிவி நிறுத்திட்டு உட்காந்து ஜெபம் பண்ணாரா? டிவி நிறுத்திட்டு என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. அவர் சொன்னாரா, ஆண்டவரே காலையில இருந்து என்ன செஞ்சேன்? உமக்காக என்ன செஞ்சிருக்கேன்? நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். காலையில இருந்து ரொம்ப கடுமையா ஊழியம் செஞ்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எல்லா காரியம் செஞ்சாச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொஞ்ச நேரம் என்ன செய்யறேன்? டிவி தானே பாக்குறேன், நான் பாவமா செஞ்சேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ், ஏதோ ஒரு என்டர்டைனிங் நிகழ்ச்சி தானே பார்த்தேன், நான் சாப்பிட்டு என்ன செய்ய போறேன்? ஜெபம் பண்ணி படுக்க போறேன். ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்கு. இல்ல, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னா நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. இவர் அந்த டயர்லையும் இப்ப அந்த ரிலாக்ஸ்டா டிவி பார்க்கும்போது அவருக்கு என்ன வரும்? கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் ஒரு இன்பம் வருமா? வராதுங்களா? ஆண்டவர் அது கூட வேண்டாங்கிறாரு. ஜெபம் பண்ணுனாரு. அவர் முழங்கால் போட்டு அவ்வளவு டயர்லையும் அவ்வளவு வேதனையும் உட்கார்ந்து என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு எண்ணத்தை கொடுத்தாரா, நீ போதையில அகப்பட்டிருக்கிற வாலிபலுக்கு நீ என்ன செய்? நீ ஜெபம் பண்ண அப்படின்னா ஆண்டவர் ஜெபம் பண்ண. நல்லா டெய்லி கதை, டெய்லி கதை தான். ஒரு மாசம் கழிச்சு அது ஊழியத்துல அநேக போதையில
அடிமைத்தனமா இருக்கிற அநேக வாலிபலை கர்த்தர் கொண்டு வந்தாரா. இவர் ஜெபிக்க 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 அவங்களுக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை நாம் வெளியே போனதா. நூற்றுக்கணக்கான போதையில் அகப்பட்ட வாலிபர்கள் ரட்சிப்பட்டு அவருடைய ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தாராம். நான் சொல்ல புரியுதா? அல்ல சொல்லுங்க. இன்னைக்கு சபை சந்தோஷத்தை தேடுகிறது, இன்னைக்கு சபை இன்பங்களை தேடுகிறது. ஆனா இன்னும் நரகத்துக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாத ஜனங்கள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? பிசாசினால் அடக்க வைக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, வியாதியினால படுக்கையில மரண படுக்கையில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. எத்தனையோ பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் தெருவில் கிடக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் யார் நினைக்கிறீங்க? அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். என்னை போல உங்களை போல அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருக்காக திறப்பு நின்று ஜெபிக்கிறது யார் இருக்கா? நீ நானும் நீங்கள் சுகபோகமாக தூங்கி கொண்டிருக்கிறோம். நீ நானும் நீங்கள் சுகபோகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்கள் சுகபோகமாக வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்பம் கொடுக்கணும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இதை சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் வரும், இதை சாப்பிட்டா எனக்கு இன்பம் வரும், இது இப்படி இருந்தா எனக்கு இன்பம் வரும் என்று சொல்லி நம்ம இன்பத்துக்காக, நம்ம சமாதானத்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காகவே எல்லாம் கார்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சந்தோஷம் கிடைக்கல, என்ன வந்துருது? கோபம் வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது. இதான் கிறிஸ்தவமா? இது ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையா? சொல்லுங்க. இதுக்காக ஆண்டவர் மலைத்தாரா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படல, நாம வசிக்கிற அந்த ஊர்ல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு நரகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம சின்ன சின்ன இன்பங்களை வெறுக்க முடியும், நம்மளால விட்டு கொடுக்க முடியல, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மோசே பத்தி வேதம் சொல்லுகிறது, அவன் அரண்மனையில் இருக்கிறது காட்டிலும் தன்னுடைய சகோதரர்களுடைய துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அவன் சொல்ல புரியுதா? அவன் அரண்மனையில் இருக்கிறவன் தான், சுகபோகமே இருக்க முடியும் அவனால. அவனுக்கு அநேக வேலைக்காரர் உண்டு, நினைச்சு சாப்பிட முடியும், நினைச்ச இடத்த போக முடியும், அவனுக்கு எல்லாமே உண்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் அரண்மனையில் இருக்கிறதை காட்டிலும் தன் சகோதரர் கூட துக்கத்தை துன்பத்தை அனுபவிக்கவே அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆனா கிறிஸ்தவம் இன்னைக்கு ஜனங்களை சுகபோகமான வாழ்க்கை வாழ்வுக்கு எதுவாக ஜனங்களை திருப்பி கொண்டு இருக்கிறான் பிசாசு. நீங்க வாலிபர்கள் நீங்க சுகபோகமாகவே வாழணும் என்று சொல்லி கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவு பொய்யான கனவு என்று சொல்ல தெரியாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு முழங்காலம் முடக்குனா கால் வலிக்குது. நிறைய பேர் என்ன செய்யறது? முழங்காலம் முடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை அப்படி இருக்கிறீங்க? முழங்காலம் முடக்க என்ன வருதான்? கால் வலி வருதான். அதனால உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், படுத்துட்டு ஜெபம் பண்ணுவோம், ரிலாக்ஸா ஜெபம் பண்ணுவோம். அப்படி கொஞ்சம் ஜெபம் பண்ணாம விட்டுருவோம். அப்படி என்ன செய்வோம்? நரகத்துக்கு போயிருவோம். பிசாசு அப்படி தூண்டி கொண்டிருக்கிறோம் நம்மை. ரட்சிக்கப்பட்ட புதுசுல மணிக்கணக்கா ஜெபம் பண்ணோம், ரட்சிக்கப்பட்ட புதுசுல மணிக்கணக்கா பைபிள் படிச்சோம். இன்னைக்கு எங்க போச்சுங்க? அதெல்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை, சமயம் இல்லை, சரீரம் ரொம்ப டயர்டா இருக்கு, ஜெபம் நேரம், நாளைக்கு ஜெபிப்போம், அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜெபம் பண்ணிக்குவோம் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டுடைய காரியங்களை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அவ்வளமான ஒரு நிர்விசாரமான நிலைமைக்குள்ள சபை வந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவருக்கா பொறுத்துக் கொள்வதற்கு இன்னைக்கு மனசு இல்ல. யாரோ பேசினா போதும், பொறுத்துக் கொள்ளுக்கு மனசு இல்ல, விட்டு கொடுக்கிற மனசு இல்ல. நம்முடைய சுயம், நம்முடைய கௌரவம் பெருசா தெரியுது. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் மனம் திரும்பலன்னா, நான் ஒரு நாள் கர்த்தர் சொல்லுவார், உன்னை யாருன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாதுன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். எப்படி ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க. இங்க எதை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம்? இதெல்லாம் பார்த்து ஆசைப்படுறோம். அது ஒரு தேவையா நமக்கு? சொல்லுங்க. வீட்டை பார்த்து ஆசைப்படுறது, காரை பார்த்து ஆசைப்படுறது, பணத்தை பார்த்து ஆசைப்படுறது, அவனை பார்த்து ஆசைப்படுறது, இவளை பார்த்து ஆசைப்படுறது, அதை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்படுறது. எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு தான் நல்லா இருக்குமே, நல்லா தான் இருக்கும், எல்லாத்தையும் வாங்கி ஊச்சுக்கோ.
ஆனா பரலோகத்தை மட்டும் என்ன செய்யறதில்ல. சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் இழந்தால்தான் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இழக்கணும். தன்னைத்தானே வெறுத்தாதான் பரலோகம் போக முடியும். தன் சுயத்தை வெறுக்கணும், தன் இன்பத்தை வெறுக்கணும். அதுதான் பரலோகத்துக்கு நமக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அடையாளங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. 12:13. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் நம்முடைய எதிர்பார்ப்பு அங்கதான். ஆண்டவர் எனக்கு வரப்போகிறார், கர்த்தர் எனக்கு பலனை கொண்டு வர போகிறார், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர போறங்கிற அந்த பலனை மட்டுமே இந்த உலகத்தில் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எல்லாம் நீங்க வீட்டுல நல்லா தியானிக்கணும். ஒவ்வொரு வேர்ட் டு வேர்ட், வசனம், ஒவ்வொரு வார்த்தையை தியானிக்கணும். பழைய ஏற்பாடு விசுவாசிக்கு தான். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு விசுவாசிக்கு தான். நம்மள என்ன நினைக்கிறோம் அப்படி, என்ன பிரச்சனை கேட்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாமை போல கர்த்தரை ஆசீர்வதிப்பார், ஆபிரகாமை போல அவனை பெருக செய்வார் அப்படின்னா, ஆபிரகாம் என்ன செஞ்சான்னு என்ன செய்யறது இல்ல, சொல்றதே இல்ல. அது ஆசீர்வாதம் மட்டும் தான் பெருசா போக்கஸ் பண்றது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வார்த்தையில ஒரு 10-30 வருஷம் முடி கிறிஸ்தவத்தில் இல்லவே இல்லைங்க. ஆசீர்வாதம் ஆராதனை அப்படிங்கிற வார்த்தையே கிறிஸ்தவத்திலே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? 90களில நான் ஆண்டவர், நான் சர்ச்சுக்கு போனேன். 90களில தான் சர்ச்சுக்கு போனேன். அந்த 90களில பாத்தீங்கன்னா அந்த அந்த சபையில ஆசீர்வாதம் அப்புறம் ஆராதனை அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது 90 ரட்சிக்கப்பட்ட சொல்லுங்க. அந்த வார்த்தையை வரா. 90க்கு அப்புறம் தான் வார்த்தை வந்துச்சு. நம்ம ஃபாதர் ஐயா ஆராதனைன்னு பாடினாரு. எல்லாம் வந்தவங்கள பிடிச்சிட்டாங்க. ஆராதனை 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 பிடிச்சிட்டாங்க. நீங்க ஆராதனைங்கிற வார்த்தை பாட்டு இல்லைன்னா ஆராதனை பாட்டே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஆராதனை நினைச்சிட்டு இருக்கோம். ஆராதனை என்ன தெரியுமா? அரை மணி நேரம் 4 பாட்டு பாடி 4 கை தட்டி ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் சொல்றது ஆராதனையா? சொல்லுங்க. ஆராதனை என்பது என்ன? ஆராதனை என்பது என்ன? நம்முடைய அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆராதனை. வாசிங்க 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. இதெல்லாம் மனப்பாடமா சொல்லணும். நீங்க படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்லுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம செய்யற புத்தியுள்ள ஆராதனை என்ன? நம்ம அவயவங்களை கர்த்தருக்கு பரிசுத்தமும் ஜீவனுமாக அல்லது ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. நீங்க ஆண்டவர் நம்ம சரீரத்தை ஜீவ பலி ஒப்பு கொடுத்துருக்கோமா? சொல்லுங்க. பழைய மனுஷன் ஜீவ பலி ஒப்பு கொடுத்துறீங்களா? சுயமலை செத்துருச்சா? சுயத்தை பலி செலுத்திட்டீங்களா? மாம்சத்தை பலி செலுத்திட்டீங்களா? உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பலி செலுத்திட்டீங்களா? நம்ம சரீரம் ஏங்குறதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்களா? சொல்லுங்க. அப்புறம் என்ன போய் ஆராதனை? நானும் ஆராதிக்கிறேன், நானும் துதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்ல யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னத்தை போய் நீ ஆராதிக்கிற? சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. என்ன ஆராதனை? என்ன ரிசல்ட்? அதனால என்ன பயன்? என்ன பயன் இருக்கு? பக்தியின் வேஷத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், மாயமாலம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்மள மாயமால காலத்தில் மாயமால மண்டல நம்பர் 1 இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். நானும் பரிசுத்தவான், முகத்தை பார்த்தா இவங்களை போல பக்திமான் பரிசுத்தவான் யாருமே இல்லை சொல்றாரு. பரிசுத்தவான் உள்ள தோண்டி பார்த்தா தெரியும். கல்லறை போல நாத்தம் முடிச்ச வாழ்க்கை. எண்ணங்களை படம் போட்டு சொல்லி காட்டினா நம்ம எண்ணங்கள் எவ்வளவு அசுத்தமா இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். நீங்க கிறிஸ்தவன் என்னாச்சுன்னா, நீங்க அன்னைக்கெல்லாம் பாவம் சொன்னதெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல என்று சொல்லியே இன்னைக்கு பெரிய பெரிய பாவியா மாறிட்டோன்னு. அப்படித்தானே? சொல்லுங்க.
அன்னைக்கு சின்ன பாவத்துல 5 நடுங்கணும், அப்படி மனசு குத்துச்சு. ஐயோ இப்படி பேசிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு, ஐயோ ஆண்டவரே சொல்லி மனம் கசந்து அழுது ஆண்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப காலம் நிறைய உண்டு. இன்னைக்கு அதே பாவத்தை தண்ணிப்பட்ட பாடம் என்ன செய்யறோம். என்னாச்சு? அந்த அந்த மனசாட்சி என்னாச்சு? அந்த அந்த உணர்த்துகிற அந்த ஆவியானவர் எங்க போனாரு? இன்னைக்கு நம்முடைய இருதயம் எதை விரும்புது? ஆசீர்வாதத்தை விரும்புது, சுகத்தை விரும்புகிறது, இன்பத்தை விரும்புகிறது. ரெண்டு தீமோத்தேயு 4:10 சொல்லப்பட்டிருக்கிற தேமா இப்பிரபஞ்சத்து மேல ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செஞ்சான்? பிரிந்து போனான். நல்லா தான் கூட வந்தான், நல்லா தான் ஊழி செஞ்சான், நல்லா தான் பாடு அனுபவிச்சான். அந்த சுவிசேஷம் சொல்றான் வர்றது எல்லா துன்பத்தை அனுபவிச்சு இந்த தேமா என்று சொல்லப்படுகிற தேமாஸ் என்கிற என் கூட இருந்தாப்பா. ஆனா வர 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 அந்த ஆசை இச்சைகள் வந்துச்சு, உள்ள வந்துருச்சு. உலகத்து மேல இன்பம் இன்னும் வந்துருச்சு. இப்பிரபஞ்சத்து மேல ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செஞ்சுட்டான்? பிரிஞ்சு போயிட்டான். நீங்க நிறைய கிறிஸ்தவ ஆரம்பத்தில் நல்லா தான் வந்தாங்க. ஆண்டவர் கூட இயேசுவே உமக்கா வாழ்வேன் ஏசப்பா, உம்முடைய சித்தத்தை செய்வேன் ஆண்டவரே, உமக்கா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி உலகத்தை எல்லாத்தையும் ஆசைச்சல விட்டுட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை உண்டு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? வர 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 உலகத்து மேல ஆசை, அந்த இன்பங்களின் மேல ஆசை, சந்தோஷத்தின் மேல ஆசை வைத்து நீ கர்த்தரை விட்டு தூரமான சபை உண்டு. இயேசு கிறிஸ்து வருகை அதி சமீபமா இருக்கிறது. நானும் நீங்களும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஏசு இன்னைக்கு வருவாரானால் அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுக்கா பரிசுத்தமா வாழ்க்கை வாழுகிறோமா? நம்ம நாவிலும் நம்ம கண்களிலும் பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்ம நடக்கையில பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறோமா? சொல்லுங்க. காணிக்க போட்டா மட்டும் பத்தாது, சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பத்தாது, நம்ம வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். லூக்கா 8:14 லூக்கா 8:14 கடவுள் படிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, அது அழகா பட்டியல் போட்டிருக்காரு. உலக கவலைகள், ஐஸ்வர்யம், சிற்றின்பம். உலக கவலை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நெருக்கி போட்டுரும். இன்னைக்கு நிறைய பேர் உலக கவலை. இரண்டாவது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் ரொம்ப டேஞ்சர் நமக்கு. நீங்கள் ஐஸ்வர்யத்தை சரியா கையாளக்கூடிய நல்ல உக்கிரானக்காரனா இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நம்பி ஐஸ்வர்யத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் திருப்பி சொல்றேன், நீங்கள் சரியாக உக்கிரானக்காரனா இருப்பீர்களானால் உங்களை நம்பி கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். நீங்க சரியான உக்கிரானக்காரனா இல்லைன்னா உங்களை நம்பி கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டார். நீ எவ்வளவு நம்பினாலும் சரி, எவ்வளவு தலைகளை ஆண்டவர் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். ஏன் சொல்லுங்க? உங்க கையில ஐஸ்வர்யம் வந்தா நீ கர்த்தரை மறுதளிச்சதுன்னு யாரு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நீ நரகத்துக்கு போயிடும் கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். சொல்லுங்க, உங்களுக்கு தீங்கு என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார். என் பையன் கையில ஒரு பிளேட கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு பிளேடா என்ன செய்ய முடியாது? கையால தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த பிளேடு எத்தனையோ காரியத்துக்கு உதவும், அப்படித்தானே? ஆனா அதே பிளேடு எத்தனையோ பேர் வாழ்க்கை என்ன செய்யும்? அழிக்க செய்யும். நான் என் மகனுக்கு நல்ல பிளேட கையாளக்கூடிய திறமை இல்லைன்னா அவன் கையில என்ன செய்ய மாட்டேன்? ஒரு கத்தியோ பிளேட என்ன செய்ய மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். அதே போல ஒரு ஐஸ்வர்யம் அப்படிதான். ஐஸ்வர்யம் ஒருத்தர் உயர்த்த முடியும், ஒருத்தர் அழிக்க முடியும். சொல்லுங்க, புரியுது இல்லையா? அப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை நான் கையில கொடுத்தா நான் ஐஸ்வர்யத்தை சரியாக மேனேஜ் பண்ண முடியும், அது சரியா திறம்பட கையாள முடியும். தெரிஞ்சாதான் என்ன நம்பி ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இன்னும் என்ன செய்ய மாட்டாரு? தரவே மாட்டார் ஆண்டவர். ஆமே சொல்லுங்க, சத்தமலையில சொல்லுங்க. நிறைய பேர் ஐஸ்வர்யத்தினால் அழிஞ்சு போன நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? ஆதியில தரித்திரமா நிலைமை இருக்கும் போது உத்தமர் கர்த்தர் தேடினவர்கள் நிறைய பணம் வந்தோன்னு ஆண்டவர் மறுதளித்த எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனை ஊழியக்காரர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆமென். அது இன்னொரு வார்த்தை போட்டது, சிற்றின்பங்கள். சிற்றின்பங்கள், சின்ன சின்ன சந்தோஷம், சின்ன சின்ன இன்பம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாதுங்க.
ஞானியே சொல்லிட்டார், அதெல்லாம் வேஸ்ட். ஆமென், ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையில சொல்லுங்க. எத்தனை கிறிஸ்தவங்க பாடு அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க? அவங்கதான் ஆண்டவர் தேவை. எதெல்லாம் உங்களை இன்பத்தை தருதோ அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு, அது உங்க வாழ்க்கை விட்டு தள்ளிட்டு, நீங்க ஆண்டவருக்கா முழங்காலம் முடுகி அல்லது ஆண்டவருக்கா ஏதோ ஒரு துன்பத்தை, ஒரு சிலுவை சுமக்க நீங்க ஆயத்தமா இருப்பீங்கனால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த உலகத்துல நம்ம என்ன செய்தோம், நமக்கு என்ன பலம் இருக்கு, நமக்கு எதிர்க்கு தெரியாது. தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படின்னா ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது ஆண்டவர் சொல்ல, நான் வரும்போது என்னோடு கூட நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு நான் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அவன் செய்தத்தக்கதாக பலன் என்ன செய்யறேன், நான் கொண்டு வரேன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்வார்னா, இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறேன், இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறேன், எனக்காக இந்த காரியத்தை விட்டு கொடுத்திருக்கேன், எனக்காக இந்த காரியத்துல செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு பலன் வச்சுக்கோ சொல்லணும். சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, ஏப்பா எல்லாத்தையும் நீ உலகத்துல எல்லாம் டேலி பண்ணிட்டு போ, ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்ன எப்படி இருக்கு பாருங்க. அது சொல்ல புரியுதா? எல்லாம் டேலி ஆயிடுச்சுப்பா, நீ இது செஞ்ச பலன் கொடுத்துற, இது செஞ்ச பலன் கொடுத்துற, இதெல்லாம் செஞ்ச பலன் கொடுத்துட்ட, எனக்கு இப்படி எல்லாம் விட்டு கொடுத்தா அது பலன் கொடுத்துட்ட, அப்படி டேலி ஆயிடுச்சு என்ன ஆகும்? சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கே பூமியில சரி கட்ட பலன் இருக்கு. சொல்லுங்க. பூமியில ஆண்டவர் என்ன செய்வாரா? நீதிமானுக்கே பாவிக்கும் அக்கிரமாக்குறவங்க என்ன இங்க போறது? நீங்க நானும் நீங்களும் நீதிமானு காட்டிலும் அதிகமா இருக்கணும். அதையில சொல்லுங்க. நீதிமானுக்கு பரவாயில்ல வேண்டாம். நல்லா கவனிங்க, சில சலுகை எல்லாம் ஆண்டுட்டு வேண்டான்னு சொல்லுங்க. பாஸ்டர் இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணி நான் எப்படி சர்ச்சுக்கு இருக்கேன்? என்ன வேற 4 பேர் கூப்பிட்டு இருக்காங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கறவங்க கூப்பிட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணேன்னு எப்படி? நம்ம ஆண்டு சொல்லணுங்க, சில சலுகைகள் எனக்கு வேண்டாண்டவர் சொல்லுங்க. அதெல்லாம் அங்க வச்சுக்கிறேன் ஆண்டவரை, உங்க பேங்க்ல இருக்கட்டும், அங்க சேர்த்து வச்சிடறேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட வட்டி போடுவாரு? நம்ம பேங்க்ல எத்தனை வட்டி போடுவாங்க? சும்மா சேவிங்ஸ் பேங்க்ல போட்டு 4% வட்டி, அப்படிதானே? நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா 7% வட்டி, 7. அப்ப சிலர் 10 வரைக்கும் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல போகாது. ஆனா ஆண்டவர் எப்படி வட்டி தருவீங்களா? 100 100 100 100 எல்லாம் 100 தான். சொல்லுங்க. 100% வட்டி வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அப்ப இங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. கர்த்தருக்காக என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். லாசரு சொன்னது போலதான், அவன் ஒண்ணுமே அனுபவிக்கலப்பா, ரொம்ப தீமை அனுபவிச்சான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இளையப்பாடுறான். நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீல்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டீல்ல, அப்ப உனக்கு இருக்கு? சொல்லுங்க. எல்லாத்தையும் உலகத்திலும் அனுபவிச்சிட்டோம், எல்லாம் சொகுசா வாழ்ந்துட்டோம். காலத்தை கொட்டுறது என்ன போல எவனும் இல்லை அப்படின்னு. என்னத்தை போய் உன்னத்தை இல்லை. நம்ம பைபிள் படிக்கணுங்க. அப்போஸ்தலர் படிச்சு பாருங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு அனுபவிக்க முடியும், தகுதி இருக்கு எனக்கு, ஆனா எனக்கு எல்லாம் என்ன செய்யாது, வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அவன் பெரிய பணக்காரன் தான். யாரு? அவன் பெரிய பணக்காரன் தான், பெரிய ஆள் தான், பல கோடி சொத்துக்கு அதிபதி தான், எல்லா அதிகாரம் உண்டு, சனகரி சங்கத்துல அவன் மெம்பரா இருக்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஆண்டவருக்காக என்ன செய்யறான்? அப்ப அவன் முட்டாளா? அவன் சொல்லுங்க. அவன் முட்டாளா? ஏப்ப முட்டாளா இருக்க நீ? கிறிஸ்தவத்தை எல்லாம் விட்டு விட்டு வந்துட்ட நீ. ஏப்பா எல்லாம் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் குப்பை விட்டப்பா, எல்லாம் வேண்டாம் எனக்கு. சிடி ஸ்டட் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்க? சிடி ஸ்டட் இங்கிலாந்து தேசத்துல மிகப்பெரிய பணக்காரர். அவர் வீடு அரண்மனை போல இருக்கு, பல 1000 ஏக்கர் நிலம் இருக்கு அவருக்கு. சொல்லுங்க. பல 1000 ஏக்கரா நிலம் இருக்கு. அங்க அந்த காலத்துல இங்கிலாந்து கிரிக்கெட் டீம்ல ஒரு பெரிய முக்கியமான பிளேயர். கவனிங்க. ஆண்ட ஊழிக்கு அழைச்சோன்ன எல்லாத்தையும் அப்படியே குப்பை விட்டுட்டு, அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சாரு? தரித்திரத்தை போல வந்து இங்க வந்து என்ன செஞ்சாரு? அவர் பிச்சை எடுத்து ஆண்டவர் ஊழிக்கு செஞ்சார். நீங்க அவனை பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க? உலகத்தால் பார்த்து என்ன சொல்லுவான்? சொல்லுங்க. என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரனே. அவன் பைத்தியம் முடிச்சிச்சு. அவனுக்கு பைத்தியக்காரன் தான் அப்படி உலகத்தை என்ன செய்வான்?
அப்படி இருப்பான். இந்த பார்வை கிறிஸ்தவத்துக்கே இல்ல. கிறிஸ்தவ இன்னைக்கு என்ன பார்வை வரும்னா, நல்லா உயரணும் 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 உயரணும், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அதுதான் கிறிஸ்தவத்துக்கு நம்ம சாட்சியா வாழ்றதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னத்த சாட்சி? என்ன சாட்சி? சாட்சி நம்முடைய ஜீவியத்தில் வரும், நம்முடைய சுவாபத்தில் வரணும் சாட்சி. நம்ம சுவாபம் மாறணும், அதான் சாட்சி. விட்டு கொடுக்கிற ஆண்டவருக்காக. நல்லா கவனிங்க, நீங்க எத்தனை உலகத்துல எத்தனை பிரயாசப்பட்டாலும் அதுக்கு ஒரு பலன் இல்லைங்க, எல்லாம் வேஸ்ட். நீங்க எத்தனை மாடி மாடிய கோடி கோடிய சம்பாதித்தாலும் எல்லாம் ஒரு பைசா கூட இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம். சொல்லுங்க சொல்லுங்க, ஒண்ணு கொண்டு போக போறோமா? இல்ல, ஒண்ணு எல்லாத்தையும் விட்டு தான் போறோம். ஆனா கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? இயேசுவுக்கு எதெல்லாம் விட்டு கொடுத்தோம், இயேசுவுக்கு என்ன பாடுபட்டோம், இயேசுவுக்கு என்ன பிரயாசப்பட்டோம், அதுதான் கூட வரும். சொல்லுங்க, அதுதான் நம்ம கூட வரும். இன்னைக்கு இயேசுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த போன 7 நாள் இயேசுக்கு என்ன செஞ்சீங்க? நம்ம ஜெப வீரர்கள்லாம் வர வர தேஞ்சு கட்டெரும்பாயிட்டாங்க. சொல்லுங்க, கழுது எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கட்டெரும்பாயிடுச்சு. சொல்லுங்க, சங்கிலியில அருந்து எங்கேயோ போயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, நம்ம அந்த மெக்கானிக் கொடுத்து என்ன செய்யணும்? கொஞ்சம் வெல்ட் அடிச்சு கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதா இருக்குது. தனியா கூப்பிட்டு கேட்டா 1000 காரணம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியாது. நீங்க ஆண்டருக்கு கணக்கில் கொடுத்துக்கங்க. சொல்லுங்க, உங்களை அழைத்தது நான் அல்ல. சொல்லுங்க, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது நான் அல்ல. உங்களை என்ன செய்யுது? உங்களுக்கு எந்த காரியத்தை சொல்றது நானும் கிடையாது. உங்களை ஏற்படுத்த கர்த்தர். நீங்க கணக்கு ஒப்புவிக்கிறது யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட. உங்களை ஆசை உங்களுக்கு பலனை கொடுக்கிறது பாஸ்டர் அல்ல. சொல்லுங்க, கர்த்தர் தான். எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வம் என்ன செய்யுங்க, அவ்வளவுதான். அவருக்கு அவர் மேல அன்பின் மிகுதியை செய்யுங்க. கட்டாயம் இல்ல, வசனமா இல்ல, அன்பின் மிகுதியில செய்யுங்க. ஆண்டவரே, எனக்காக உயிரே கொடுத்துருக்கேன், உனக்கா இது செய்ய மாட்டேனா? செய்யுங்க. சொல்லுங்க, நம்ம ஆண்டவரை எழுப்பணும். நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கிறேன், செய்திக்குள்ளேயே போகல. அடுத்த வாரம் என்ன செய்வோம்? நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். முக்கியமான 4 பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அதனால உண்மையான காரியத்தை நம்ம புரிஞ்சு பைபிள்ல ஒரு உதாரணங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை இந்த வார்த்தை உண்மையாலுமே கர்த்தர் பேசினார் எத்தனை சொல்ல முடியும்? நம்ம கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நம்ம நமக்கு என்ன காரியம் என்று சொல்லி கர்த்தர் தெரியும். நம்ம குறித்து ஆண்டுக்கு தெரியும். எது நல்லது எது கெட்டதுன்னு ஆண்டுக்கு தெரியும். நம்ம சொல்லாமா? ஒரே காத்து சொல்லிட்டு முடிக்கிறேன். மத்தேயு அல்லது லூக்கா 9ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கிறது. பிள்ளை அப்பத்தை கேட்டால், சொல்லுங்க, வசனம் படிங்க. லூக்கா 9 11 11ஆம் அதிகாரம் 9 வசனம் படிங்க. 11 9 11 9 உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒரு இடத்துக்கு மகன் அப்பம் கேட்டா அவனுக்கு கல்லை கொடுப்பானா? எத்தனை பிள்ளைகளுக்கு நல்ல ஈவிலை கொடுக்குறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு, நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் நல்ல ஈவிலை கொடுத்துருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் கொடுக்கலையா? நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க எத்தனை பேர் நல்ல ஈவுகளை கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு இல்லைன்னா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க இல்லையா? நல்ல ஈவு தான் கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் பொல்லாதவன்னு சொல்றாரு. உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பொல்லாதவங்க. நல்ல ஈவுகளை கொடுக்கறத பார்த்து என்ன செய்யறாரு? பொல்லாதவன்டா நீ அப்படிங்கிறாரு. சொல்லுது, புரியுது சொல்றது? பொல்லாதவங்களை நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதா போல் அது இன்னொரு மத்தியில் போட்டிருக்கிறது, நன்மையானவைகளை தருவது தராமல் இருப்பது எப்படி? அப்ப அது நம்முடைய பிள்ளை பிதா தம் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம்? பரமபிதாவுக்கு எது நன்மைன்னு தெரியும். உங்களுக்கு இன்பம் தான் நன்மைன்னா இப்ப இன்பத்தை கொடுத்திருப்பாரு.
சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தான் நன்மைன்னா எப்பவே சந்தோஷத்தை கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு பணம் தான் நன்மைன்னா எப்பவே உங்க கையில பணத்தை கொடுத்திருப்பாரு. புரிஞ்சு சொல்றது? உலக பிறகு ஆசீர்வாதம் உங்க நன்மைன்னா நீங்க கேட்காம பரமபிதா கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். புரியுது சொல்றது? அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல. ஆமென். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற பிதாக்கள் அதை தான் கொடுக்க விரும்புறாங்க. என் பிள்ளை, நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பிள்ளை நான் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது எத்தனை நினைக்கிறீங்க? அதனால உங்களை பார்த்து பொருளாதாரம் சொல்றாரு. சொல்லுங்க. எத்தனை பேர் நான் கஷ்டப்பட்டதுங்காட்டி தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? அப்ப உங்க பிள்ளை கஷ்டப்பட்டது நல்லா இருப்பான்? படணும். அது நல்ல தகப்பன். எத்தனை புரியுது சொல்றது? உங்க பிள்ளை என்ன செய்யணும்? கொஞ்சம் கஷ்டப்படணும். பிள்ளைகளை கவனிங்க. இங்க பாருங்கப்பா, என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். பட்டாதான் நல்லா இருக்கு. ஆமே. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அந்த கஷ்டப்பட வேண்டும் என்கிற அந்த விலைக்கிரயத்தை கொடுத்தா தான் இன்பம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்க முடியும். அதுதான் உண்மையான, அது நிலைக்கும். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி நல்லாவே வாழ்ந்துட்டு, நல்ல இன்பமா வாழ்ந்துட்டு, அது பின்னாடி என்ன செய்யுங்க? கஷ்டப்படுறீங்க. அதுக்கு அது நல்ல வாழ்க்கை இல்ல. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, இன்பம் எல்லாம் என்னை விட்டு அகன்று போட்ட ஆண்டவரே, உமக்காக பாடுபடுவதற்கு, உமக்காக சிலுவை சுமப்பதற்கு, உமக்காக ஆண்டவரை எழுப்புவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்க போறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறோம். நாம் யாவரையும் இருப்போம்.